Hey everyone, welcome to Power and Torque. இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிறது பாத்தீங்கன்னா Hyundai Alcazar. இந்த வண்டியோட ஒரு குயிக் ஓவர்வியூ அண்ட் ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் பார்க்க போறோம். நம்ம கிட்ட இன்னைக்கு இருக்கிறது பாத்தீங்கன்னா Hyundai Alcazarோட டீசல் ஆட்டோமேட்டிக் வேரியன்ட், அதாவது டாப் அண்ட் சிக்னேச்சர் வேரியன்ட் தான். இந்த வண்டி வந்து 2023ஓட வேரியன்ட் தான். அதுக்கப்புறமா 24ல வந்து ஒரு ஃபேஸ் லிஃப்ட் கொடுத்துருந்தாங்க. இந்த வண்டி வந்து எங்களோட ஃபேமிலி வெஹிக்கிள் தான், என்னோட பிரதர் தான் ஓன் பண்ணிட்டு இருக்காரு. இதை வந்து நாங்கள் கிட்டத்தட்ட 36,000 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கோம். ஃப்ரீ சர்வீஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி பெய்ட் சர்வீஸ் கூட கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதோட நிறையவே ட்ராவல் பண்ணியிருக்கோம், ஃபேமிலியாகவும் சரி தனியாகவும் சரி. இதோட ஓனர்ஷிப்பை வந்து நான் தான் இன்றைக்கி உங்களுக்கு ப்ரீஃப் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டிங்காக இருக்கும். கூடவே நம்மளை பவர் அண்ட் டாக் ஆஃபீஷியல் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட கார்ஸ் ஆர் பைக்ஸ் இருக்குது, அதோட ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம சேனலில் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களை வாட்ஸ்அப்பில் ரீச் பண்ணலாம். அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஐடியிலையும் நீங்கள் வந்து டிஎம் பண்ண முடியும். இந்த வெர்ஷன், அதாவது 2023 வேரியண்ட்டுக்கும் ஃபேஸ் லிஃப்ட் வேரியண்ட்டுக்கும் இருக்கிற ஒரு குயிக் டிஃப்ரென்ஸ் சொல்லிடுறேன். Hyundai Alcazar பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸில் வருது, அதாவது பெட்ரோல் அண்ட் டீசல் ஆப்ஷன்ஸில் வருது. பெட்ரோலை பொறுத்த வரைக்கும் மேனுவல் அண்ட் 7 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக்கில் வருது. டீசலை பொறுத்த வரைக்கும் மேனுவல் அண்ட் 6 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக்கில் வருது. கூடவே கரண்ட்டாக வந்திருக்க பெட்ரோல் அண்ட் டீசல் வேரியன்ட்ஸ் ரெண்டுத்துலையுமே BS6 ஃபேஸ் 2 கம்பேட்டபிளாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி E20 பெட்ரோல் கம்பேட்டபிளாகவும் கொடுத்துருக்காங்க. 2023ல பார்த்தீங்கன்னா பெட்ரோலில் வந்து 2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி 1.5 லிட்டர் CRDI டீசல் இன்ஜின் தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ வர, அதாவது 24ல வர்றது பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் கொடுக்குறாங்க. அதே மாதிரி 1.5 லிட்டர் CRDI இன்ஜினை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணியிருக்காங்க. கூடவே மெயினான சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து இந்த கிரில்லை வந்து நல்லாவே மாடிஃபை பண்ணி அப்டேட்டடாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஹெட்லாம்ப்ஸும் அப்டேட்டடாக கொடுத்துருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக ஏடாஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கரண்ட் வேரியண்ட்டில், அதாவது டாப் எண்ட் வேரியன்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏடாஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 6 ஏர்பேக்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாக எல்லா வேரியன்ட்ஸ்லையுமே கொடுத்துருக்காங்க. இந்த வீல் இருக்குல்லையே, அலாய் வீல்ஸு, அதுலேயும் நிறைய அப்கிரேட் பண்ணி உங்களுக்கு ஏஸ்தட்டிக்கலாக நிறைய டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ வர கரண்ட் வேரியண்ட்டில். இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது 7 சீட்டர் அண்ட் 6 சீட்டர் ஆப்ஷன்ஸில் கிடைக்குது. அதாவது 7 சீட்டரில் வாங்கினீங்கன்னா மிடில் ரோ வந்து உங்களுக்கு ரோ சீட்ஸாக கிடைக்கும். இதே 6 சீட்டர் ஆப்ஷனில் போனீங்கன்னா மிடில் ரோ வந்து உங்களுக்கு கேப்டன் சீட்ஸாக கிடைக்கும். ரியர் சீட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆம்பிள் ஸ்பேஸ் இருக்குது. 2023 வேரியண்ட்டான இந்த வேரியண்ட்டுக்கும் இப்போ கரண்ட் வேரியண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா இன்டர்னலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே வந்து கொஞ்சம் யூஐ என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வேரியண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஐ நல்லாவே ஸ்மூத்தாகவே தான் இருக்குது. அதே மாதிரி கூட வந்து உங்களுக்கு ஸ்டிச்சிங்லாம் கொஞ்சம் பெட்டராக காமிச்சிருக்காங்க. அதாவது அப்போல்ஸ்ட்ரி ஸ்டிச்சஸ்லாம் உங்களுக்கு இன்னும் பெட்டராக பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் ஏஸ்தட்டிக்கலாக இம்ப்ரூவ்டாக காமிக்கிறதுக்காக. டாப் எண்ட் வேரியன்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வென்டிலேட்டட் சீட்ஸ் வந்துடுது. ஃப்ரண்ட் அண்ட் கோ பேசஞ்சர் சைடில் வந்து வென்டிலேட்டட் சீட்ஸ் கொடுத்துட்றாங்க. கூடவே உங்களுக்கு ஏர் பியூரிஃபையரும் உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. பேனரோமிக் சன்ரூஃப் வருது. இது வந்து உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் ரியர் சீட்டில் உட்காந்துட்டு பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து அந்த பேனரோமிக் வியூன்றது ரொம்பவே சூப்பராக இருக்குது. சில்ட்ரன்ஸ்லாம் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. வண்டியோட சீட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பக்கெட் சீட்ஸ், அதாவது ஃப்ரண்ட் ரோவும் சரி ரியர் ரோவும் சரி, நீங்கள் கேப்டன் சீட்ஸாக எடுக்கிறீங்க அப்படின்னா பக்கெட் சீட்ஸ் வந்துடுது. போகிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. பேக் சீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சில்ட்ரன் சீட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் சில்ட்ரன்ஸ் தான். நீங்கள் அடல்ட்ஸ் போகலாம், அதாவது நீங்கள் ஒரு 5'5", 5'4" இருக்கீங்க அப்படின்னா உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு 2 பேர் உட்காந்துட்டு போக முடியும். மற்றபடி நீங்கள் லாங்லாம் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. நீங்கள் வந்து இந்த வண்டியை வந்து ஒரு 5 சீட்டராவோ இல்லை 4 சீட்டராவோ யூஸ் பண்ணுறீங்க, அக்கேஷ்னலாக நீங்கள் வந்து ஒரு 6 சீட்டர் 7 சீட்டராக யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தாராளமாகவே யூஸ் பண்ண முடியும். கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கிரெட்டா பிளாட்ஃபார்மில் வந்தாலும் ரியர் சீட்டை வந்து, அதாவது லாஸ்ட் ரோ சீட்டை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பூட் அப்படின்றது வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதாவது உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். இதோட காம்படிட்டர்ஸான XUV 700ஆக இருக்கட்டும், இல்லை வந்து உங்களுக்கு ஸ்கார்பியோவாக இருக்கட்டும், அது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே டிரைவர் என்தோசியாஸ்டிக்கான வெஹிக்கிள். இந்த வண்டி அப்படி கிடையாது. உங்களுக்கு பேசஞ்சர் கம்ஃபர்ட்டை வந்து மெயினாக கன்சிடர் பண்ணி தான் அந்த வண்டியை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. டிரைவபிலிட்டி அதுக்காக மோசமாக இருக்கும்னு நான் சொல்ல மாட்டேன், ரொம்பவே காமாக இருக்கும். அதாவது நீங்கள் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான டிரைவர் செடேட்டாக ஓட்ட போகிறீங்க, ஒரு ஃபேமிலியை வந்து A to B மூவ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த வண்டியை தாராளமாக நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி சஸ்பென்ஷன்ஸாக இருக்கட்டும், உங்களோட பிக்கப்பாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு சிட்டிக்கும் சரி ஹைவேஸ்க்கும் சரி ரொம்பவே சஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நாங்கள் அதாவது ஃபுல்லாகவே லோட் பண்ணி ஆன்போர்ட் 6 பீப்புளும் போயிருக்கோம்.
ஹில்லி ரீஜியன்ஸும் போயிருக்கோம், அதே மாதிரி சிட்டிஸ்லையும் நான் ட்ரைவ் பண்ணியிருக்கேன். எங்கே பார்த்தாலுமே எனக்கு வந்து ஒரு இடத்துல கூட இது 1.5 லிட்டர் டீசல் இன்ஜின் இவ்வளோ பெரிய வண்டிக்கு இருக்குது, கம்மியாக இருக்குது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணதே கிடையாது. அடிக்குவேட்டான பவர் உங்களுக்கு எப்போவுமே இருக்குது. கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரைவிங் மோட்ஸுமே வந்து 3 மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது கம்ஃபர்ட், ஈகோ அண்ட் ஸ்போர்ட் அப்படின்னு 3 மோட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கம்ஃபர்ட்டில் போனீங்க அப்படின்னா சிட்டிலையும் சரி ஹைவேஸ்லையும் சரி நீங்கள் வந்து ஒரு காமாக பீஸ்ஃபுல்லாக ஓட்டுறதுக்கு தாராளமாக போதும். நீங்கள் வந்து சப்போஸ் உங்களுக்கு அக்ரெசிவாக ஓட்டணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்போர்ட் மோட் மாற்றினீங்கன்னா உங்களுக்கு தேவையான பவர் வந்து உங்களுக்கு டக்குன்னு கிடச்சிடும். இதுவே நீங்கள் ஈகோ மோடில் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவாக, அதாவது உங்களுக்கு இம்மிடியேட்டாக வந்து உங்களுக்கு பிக்கப் கிடைக்காது, கொஞ்சம் ட்ராக் பண்ணி தான் வரும். கூடவே பார்த்தீங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோலுமே கொடுத்துருக்காங்க. 3 டிஃப்ரெண்ட் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்னோ, சாண்ட் அண்ட் மட் அப்படின்னு 3 மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது என்னதான் ஃப்ரண்ட் வீல் டிரைவில் இருந்தாலும் நீங்கள் வந்து நீங்கள் போகிற சர்ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோலை வந்து நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வண்டி பிஹேவ் பண்ணுது. நான் வந்து ஒரு ஆஃப் ரோட் கண்டிஷன்ஸ்லலாம் கூட ஓட்டியிருக்கேன். அதாவது சின்ன சின்ன ஷார்ட் ஆஃப் ரோட் கண்டிஷன்ஸ்லலாம் ஓட்டியிருக்கேன். இந்த தடா மாதிரி ஏரியாஸ்லலாம் நாங்கள் வந்து ஃபுல் ஆன்போர்ட் 6 போகும்போது கூட அந்த மோடை வந்து ப்ராப்பராக வந்து நான் செட் பண்ணிட்டேன் அப்படின்னா எங்கேயுமே எனக்கு ஸ்லிப் ஆனதே கிடையாது. நீங்கள் வந்து ஒரு கரடு முரடாக ஒரு கல் மண்ணில் போகிறீங்க அப்படின்னா கூட ஈஸியாக அவங்களால டேக்கிள் பண்ணி போக முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட பேசஞ்சர் கம்ஃபர்ட், அதாவது கோ டிரைவராக இருக்கட்டும், டிரைவராக இருக்கட்டும், ஃப்ரண்ட்டில் வந்து வென்டிலேட்டட் சீட்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளமே கிடையாது. இந்த 36,000 கிலோமீட்டரில் நாங்கள் ஓட்டுனதில் எல்லா விதமான சர்ஃபேஸுமே நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். ஹைவேஸும் சரி, சிட்டிஸும் சரி, எங்களுக்கு வந்து எந்த விதமான பாடி பெயினோ இல்லை லாங் டேர்ம் ஹால் பண்ணதுனால எங்களுக்கு வந்து ஒரு ட்ராவல் டயர்டோ எதுவுமே இருந்தது கிடையாது. சஸ்பென்ஷன் வந்து ரொம்பவே சூப்பராக டியூன் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் ஒரு சிட்டியில் போகும்போது ஒரு ப்ரோக்கன் ரோட்ஸில் போகிறீங்க, இல்லை வந்து ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் போகிறீங்க, அப்படி இல்லைனா ஹைவேஸில் போகிறீங்க, நீங்கள் வந்து ஒரு சடனாக ஒரு 90 டிகிரி டேர்ன் எடுக்க போகிறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு வண்டி வந்து அந்த அளவுக்கு என்ன சொல்கிறது பாடி ரோல் ஆகவே ஆகாது. சூப்பராகவே இருக்குது. அதாவது நான் சொல்கிறது வந்து நீங்கள் அந்த ஸ்பீட் லிமிட்ஸ்குள்ளே மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா, அதாவது நீங்கள் ஒரு 100, 110ல் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா வண்டி வந்து சூப்பராகவே இருக்கும். நீங்கள் அக்ரெசிவாக ஹை ஸ்பீட்ஸில் போய் திரும்ப போகிறீங்க அப்படின்னா அப்வியஸாக வந்து இது வந்து உங்களுக்கு பாடி ரோல் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா வந்து இது வந்து எஸ்யூவி டைப் தான். ஸோ அதனால் நீங்கள் வந்து சிட்டியில் ஓட்டுறீங்க, ஹைவேல நார்மலான ஸ்பீட்ஸில் ஓட்டுறீங்க அப்படின்னா இந்த வண்டி சூப்பராகவே இருக்கும். அதே மாதிரி ரியர் சீட் பேசஞ்சர்ஸாக இருக்கட்டும், இல்லை மிடில் ரோ பேசஞ்சர்ஸாக இருக்கட்டும், எல்லாருக்குமே சஃபிஷியண்ட்டான லெக் ரூமாக இருக்கட்டும், இல்லை தை சப்போர்ட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து ஹெட் ரூமாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருக்குது. உங்களுக்கு ரியர் சீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு வெல் க்ரோன் அடல்ட்டாக இருக்கீங்க, ஒரு வந்து 5.6 இல்லை 5.8 இல்லை 6 ஃபீட் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களை அக்கமடேட் பண்ண முடியாது. அதர்வைஸ் வந்து நார்மலாக ஒரு சின்ன பசங்க 2 பேர் இருக்காங்க, இல்லை வந்து கொஞ்சம் லீனாக இருக்கிற 2 பேர் இருக்காங்கன்னா தாராளமாக அந்த பின்னாடி சீட்டில் உட்காந்து போக முடியும். ஷார்ட் டிஸ்டன்ஸ்க்கும் சரி, லாங் டிஸ்டன்ஸுக்குமே. இந்த வண்டியோட இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்பவே ப்ரீமியமாக இருக்கும். அதாவது கம்பேர்ட் டு அதர் கார்ஸ் இந்த செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் உட்காந்து போகிறதுக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். பின்னாடியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக ஏசி கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க லாஸ்ட் ரோக்காக. உங்களுக்கு ஏசியுமே வந்து ரொம்ப சூப்பராகவே கூல் ஆகுது, ஃபாஸ்ட்டாக கூல் ஆகுது. சஃபிஷியண்ட்டான ஏசி வந்து உங்களுக்கு ஓவரால் கேபின்லையுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து மேலே சன்ரூஃப் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாலுமே உங்களுக்கு வந்து வெயில் அடித்தாலுமே உங்களுக்கு வந்து வேர்க்கிறதோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஃபுல் கேபினுமே நல்லாவே சில்லாகவே ஆகுது. இந்த வண்டியோட இன்கார் என்டர்டெயின்மெண்ட்டில் அதில் 10.25 இன்ச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளே. எனக்கு இது வரைக்கும் அதோட ஸ்மூத்னஸ்லையோ இந்த மாதிரி ஹேங்கிங் இஷ்யூவோ வந்ததே கிடையாது. நல்லாவே சூப்பராகவே இருக்குது. இப்போ வந்திருக்க வெர்ஷனை பொறுத்த வரைக்கும், அதாவது ஃபேஸ் லிஃப்ட் வெர்ஷனில் இன்னமுமே இம்ப்ரவைஸ் பண்ணி கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. இதுவே எனக்கு எந்த ப்ராப்ளமே இல்லை. கூடவே பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்க பில்டின் மேப் வந்து நேவிகேட் பண்ணி போகும்போது ஹைவேஸில் முக்கியமாக நல்லாவே சப்போர்ட் பண்ணுது. ஏன்னா நீங்கள் வந்து ஹைவேல வந்து போயிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது, பிரிட்ஜில் போகணும் இல்லை சைடில் போகணும் அப்படின்னு இருக்குன்னா நீங்கள் அந்த டைமில் கன்ஃபியூஸ் ஆகுறீங்க அப்படின்னா ப்ராப்பராக நீங்கள் பிரிட்ஜில் போகணுன்றதுமே ப்ராப்பராக டினோட் பண்ணுது. அதாவது அக்யூரேட்டாக உங்களுக்கு கொடுக்குது. ஹைவேஸில் வந்து உங்களுக்கு சீம்லெஸ்ஸாகவே இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட சவுண்ட் சிஸ்டம், போஸ் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அல்டிமேட்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்டூடியோவில் கேட்குற எஃபெக்ட் இருக்குது. வந்து ப்ளூ லிங்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நீங்கள் வாய்ஸ் கமாண்ட் வச்சு சில ஆக்ஷன்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும் இந்த வெர்ஷனை பொறுத்த வரைக்கும். இப்போ வந்திருக்க ஃபேஸ் லிஃப்ட் வெர்ஷனில் இன்னுமே நிறைய கமெண்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இன்கார் என்டர்டெயின்மெண்ட் சிஸ்டமில் இருக்கிற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களால் ப்ளூ லிங்கோட மொபைல் ஆப்லையுமே பார்க்க முடியும். வண்டி வந்து எப்போ சர்வீஸ் விடணும், எவ்வளோ ஓடி இருக்குது, எவ்வளோ வந்து ஃபியூவல் இருக்குது, எவ்வளோ ஆவரேஜ் ரேஞ்ச் தருது, இது எல்லாமே தரும். கூடவே உங்களுக்கு வந்து நீங்கள் ரிமோட்லேருந்து இந்த வண்டியை ஆன் பண்ணி ஏசியுமே ஆன் பண்ணி வைக்க முடியும். அந்த ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட மைலேஜ் பொறுத்த வரைக்கும் சிட்டிஸ்லையும் சரி ஹைவேஸ்லையும் சரி நல்லாவே மைலேஜ் தருது. நான் வந்து சிங்கிள்ஸில் போனேன் அப்படின்னா சிட்டிஸில் வந்து 15+ மைலேஜ் தரும். அதே ஹைவேஸில் பார்த்தீங்கன்னா
சோலோவாக ரைட் பண்ணிட்டு போகும்போது 20 வரைக்குமே கூட போயிருக்கு. அதாவது நான் ரொம்ப ஸ்லோவாக ஓட்டுறேன், 80 to 85 மெயின்டைன் பண்ணுறேன்னா 22, 23 கூட எனக்கு கிடச்சிருக்கு. இதே நான் வந்து ஃபுல்லி ஆன்போர்டடாக போகிறேன் அப்படின்னா சிட்டிஸில் மினிமம் 12, 13 கிடச்சிடும். ஹைவேஸில் வந்து நான் மாடரேட் ஸ்பீடில் போகும்போது, அதாவது லெஸ் தேன் 100ல் போகும்போது எனக்கு 17 to 18 ஈஸியாக கிடச்சிடும். நான் ரொம்ப செடேட்டாக போகிறேன் அப்படின்னா எனக்கு வந்து 19 கூட தரும், ஃபுல்லி ஆன்போர்டடாக இருக்கும்போது. சர்வீஸ் காஸ்ட்டை பற்றி பேசுவோம். நாங்கள் ஓன் பண்ணி 3 இயர்ஸ் ஆகுது. 36,000 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃப்ரீ அண்ட் பெய்ட் சர்வீஸ் ரெண்டுமே கவர் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பெய்ட் சர்வீஸில் அப்ராக்சிமேட்டாக 6,000 to 7,000 வரைக்கும் பில் வரும் எவ்ரி டைம், இன்க்ளூடிங் லேபர் அண்ட் சிந்தட்டிக் ஆயில் இது எல்லாமே சேர்த்து, அதாவது கன்சியூமபிள்ஸ் எல்லாமே சேர்த்து. கூடவே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வண்டி வாங்கி கொஞ்ச நாளில் ஒரு பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸும் இருந்தது. அதாவது வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது, நைட் டைமில் ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது ஸ்லோ ஸ்பீடில் தான் தெரியாமல் நின்றுட்டு இருந்த ஒரு டிராக்டரில் போயிட்டு நம்ம வந்து ஹிட் பண்ணுற மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட் நடந்தது. ஸோ அது வந்து ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லணும் வாங்கி கொஞ்ச நாளில். பட் வந்து ஹுண்டை வந்து எங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக தான் இருந்தாங்கன்னு சொல்லணும். ஏன்னா வண்டி வந்து கிட்டத்தட்ட 1 மந்த்தில் வந்து எங்களுக்கு ஃபுல்லாகவே ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. நாங்கள் இன்சூரன்ஸ்லையுமே அந்த அமௌண்ட்டை கிளைம் பண்ணிட்டோம். எங்களுக்கு அப்ராக்சிமேட்லி பார்த்தீங்கன்னா 1.6 to 1.7 lakhs ஆச்சு. இம்பேக்ட் ஆனாலுமே எங்களுக்கு ஹுண்டை சர்வீஸ் சென்டர், முக்கியமாக நாங்கள் எஃபிஎல் ஹுண்டையில் தான் கொடுத்துருந்தோம் குரோம்பேட்டில். அவங்க வந்து வண்டியை வந்து பேக் டு நார்மல்சி கொண்டு வந்துட்டாங்க. உள்ளே வந்து பெயிண்ட் ஜாபாக இருக்கட்டும், இல்லை வந்து ஸ்ட்ரக்சரலாக இருக்கட்டும், எந்த விதமான பெரிய டேமேஜஸுமே எங்களுக்கு இருந்த மாதிரி தெரியல. ஆனால் எங்களுக்கு அந்த இன்சிடெண்ட்டுமே நான் உங்களுக்கு ஒரு தடவை சொல்கிறேன். ஸ்டேட் ஹைவேஸில் நைட் டைமில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது முன்னாடி வந்து ஒரு டிராக்டர் இருந்தது. அந்த டிராக்டரில் வந்து ஒரு ரிஃப்ளெக்டிவ் ஸ்டிக்கர் எதுவுமே கிடையாது. முக்கியமாக இந்த வண்டியோட ஹெட்லாம்ப்ஸ் வந்து எல்இடி ஹெட்லாம்ப்ஸ். இந்த ஹெட்லாம்ப்ஸ்க்கு வந்து அந்த அளவுக்கு பவரே இல்லை. ஹைவேஸில் ஹைபீம் போட்டாலுமே ரொம்ப பவர் இல்லாததுனால ஸ்லோ ஸ்பீடில் போயிட்டு இருந்தாலும் டக்குன்னு அந்த டிராக்டர் வந்து வந்தோன்னே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பிரேக் அடிச்சுமே போயிட்டு நேராக போய் ஹிட் பண்ணுற மாதிரி ஒரு அது டைம் தான், ஒன்றுமே சொல்ல முடியாது. இப்படி நடந்ததுனால தான் அந்த இம்பேக்ட் நடந்தது. ஸோ எங்களுக்கு வந்து மேஜர் கான்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட ஹெட்லாம்ப்ஸோட விசிபிலிட்டி ரொம்பவே புவராக தான் இருக்குது. நீங்கள் ஹைவேஸில் போனாலும் சரி, இல்லை வந்து ஒரு சிட்டி கண்டிஷன்ஸில் போனாலும் சரி, சிட்டிஸ்லேயாவது உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு லிட்டாக இருக்கும். பட் வந்து ஹைவேஸில் வந்து சுத்தமாக எதுவுமே தெரியல. அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சாலுமே வந்து ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்பவே கம்மி தான். ஏன்னா இது வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து எல்இடி ப்ரொஜெக்டட் ஹெட்லாம்ப்ஸ் வருது. ஓவராலாக சர்வீஸ் காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடரேட்டாக தான் இருக்குதுன்னு சொல்லணும். ஏன்னா கம்பேரிட்டிவ்லி உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு மஹேந்திராவோட எஸ்யூவிஸ் வாங்குறீங்க, இல்லை வந்து டொயோட்டா வாங்குறீங்க அப்படின்னா கூட அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இதோட சர்வீஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நான் ரொம்ப கம்மின்னு சொல்ல மாட்டேன். நீங்கள் வந்து இதை வந்து ஒரு ஹேட்ச்பேக்கோடையோ இல்லை வந்து அர்பன் எஸ்யூவின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த கேட்டகரியிலலாம் நீங்கள் வந்து கம்பேர் பண்ண முடியாது. பட் இதோட செக்மெண்ட்டில் வந்து இது மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மியாக தான் எடுத்துக்குது. இப்போது இந்த வண்டியோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துருவோம். முக்கியமாக இந்த வண்டியோட ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் செக்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஃபீச்சர் ரிச்சான வண்டி அப்படின்னா இந்த வண்டி தான். உங்களுக்கு வந்து பேனரோமிக் சன்ரூஃபாக இருக்கட்டும், பாஸ் ஸ்பீக்கர்ஸாக இருக்கட்டும், 360 டிகிரிஸ் கேமராஸ், இன்கார் என்டர்டெயின்மெண்ட், அதே மாதிரி ஏர் பியூரிஃபையர், வென்டிலேட்டட் சீட்ஸு, 6 ஏர் பேக் சேஃப்டிக்கு, டிரைவர் கம்ஃபர்ட்டாக இருக்கட்டும் இல்லை பேசஞ்சர் கம்ஃபர்ட்டாக இருக்கட்டும், ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த வண்டியில். ஹெட்ரூம், லெக் ரூம், அதே மாதிரி உங்களுக்கு பாடி ரோல்லாம் ரொம்பவே ப்ராப்பராக இருக்குது. அதனால் உங்களுக்கு டயர்ஸமாகவே இல்லை. இந்த காரோட ப்ரீமியம்னஸ், நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப ரிச்சாக ஃபீல் பண்ணுவீங்க. இந்த காரோட சீட்ஸாக இருக்கட்டும், இல்லை டுவல் டோன் இன்டீரியர்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து இலுமினேட்டட் இன்டீரியர்ஸாக இருக்கட்டும். அந்த இலுமினேட்டட் இன்டீரியர்ஸ் கூட, லைட்ஸ் கூட நீங்கள் வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அந்த ஆப்ஷன் கூட கொடுத்துருக்காங்க. கூடவே எம்ஐடியோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா அதோட கிராஃபிக்ஸுமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்கள் ஒரு வாட்டியும் மோட்ஸ் சேஞ்ச் பண்ணும்போதெல்லாம் பார்க்குறதுக்கே அல்டிமேட்டாக இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு ஹுண்டையில் தான் கிடைக்குது. மற்ற கார்ஸ்லையும் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. ஆனால் இவ்வளோ லிஸ்ட் ஆஃப் ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு ஹோண்டா எலிவேட்லேயோ இல்லை மற்ற காம்படிஷன்ஸ்லேயோ உங்களுக்கு கிடைக்கிறது கிடையாது. ஒரு 6 சீட்டர் 7 சீட்டர் வண்டியாக இருந்தாலும் இதோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து கம்பேரிட்டிவ்லி கம்மியாகவே இருக்குது. நெக்ஸ்ட்டு இதோட கான்ஸ் பற்றி பேசுவோம். கான்ஸ்னால் முக்கியமாக அதோட ஹெட்லாம்ப்ஸ் தான். ஹெட்லாம்ப்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த அளவுக்கு விசிபிளாக இல்லை. நீங்கள் வந்து ஹைவேஸில் போகிறீங்க, இல்லை வந்து ஒரு ஸ்டேட் ஹைவேஸில் போகிறீங்க அப்படின்னா, ரோடு ரொம்ப டார்க்காக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இலுமினேட்டே பண்ணாது. நீங்கள் கொஞ்சம் பார்த்து தான் போகிற மாதிரி இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் டீசல் ஆட்டோமேட்டிக் அப்படின்றதுனால நான் வந்து டிரைவ் பண்ணிட்டு போகும்போது சிட்டிஸில் முக்கியமாக ஒரு செகண்ட் கியர் டு தேர்ட் கியர் போகும்போது எனக்கு ஒரு சின்ன ஸ்டாலிங் மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அதாவது கொஞ்சம் இடிக்கிற மாதிரி இருக்குது. பட் வந்து நீங்கள் இது வந்து ஒரு பெரிய கான்னு சொல்ல முடியாது. நீங்கள் ரெகுலராக ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களால் அதை ஈஸியாக வந்து அடாப்ட் பண்ணிக்க முடியும். கூடவே பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு வந்து
பேடல் ஷிஃப்ட்ஸுமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் ஒரு டவுன் ஷிஃப்ட்டோ இல்லை அப் ஷிஃப்ட்டோ பண்ணிக்க முடியும். பூட் ஸ்பேஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு 3rd ரோ ஃபுல்லாக அப்பா இருக்குது, பேசஞ்சர்ஸ் அதுலேயும் இருக்காங்க அப்படின்னா பூட் ஸ்பேஸ் வந்து க்ளோஸ் டு நில் அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு சின்னதாக ஒரு கேபின் லக்கேஜ் வைக்க முடியும், மற்றபடி வேறு எதுவுமே வைக்க முடியாது. இல்லை நீங்கள் வந்து ரியர் ரோவை வந்து ஃபுல்லாக மூடிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எனார்மஸான உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் அவைலபிளாக இருக்கும். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு ரிஃபைன்டு இன்ஜின் வாங்கணும். பெட்ரோலாக இருந்தாலும் சரி, டீசலாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பெஸ்ட் இன் கிளாஸ் ஃபியூவல் எக்கனாமி இருக்கணும். ஒரு 6 சீட்டர் இல்லை 7 சீட்டரில் வந்து ஒரு பெஸ்ட்டு ஃபியூவல் எக்கனாமி இருக்கிற வண்டியாக இருக்கணும். அண்ட் வந்து உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் ரொம்ப முக்கியம் அண்ட் சேஃப்டி ரொம்ப முக்கியம் அப்படின்னா இந்த வண்டியை தாராளமாக ப்ரிஃபர் பண்ண முடியும். ஏன்னா இதில் வந்து ஃபீச்சர் ரிச்சாகவும் இருக்குது, சேஃப்டிக்கு 6 ஏர் பேக்ஸும் கொடுத்துருக்காங்க, ஏபிஎஸும் வந்துடுது, கூடவே உங்களுக்கு டாப் எண்ட்ஸில் ஏடாஸுமே வந்துடுது. நீங்கள் ஒரு எஸ்யூவி வாங்க போகிறீங்க 2025ல், உங்களுக்கு வந்து 25 lakhs பட்ஜெட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த வண்டி வாங்குவீங்களா, இதோட காம்படிஷனான XUV 700 இல்லை வந்து ஸ்கார்பியோ, டொயோட்டா இனோவா வாங்குவீங்களா, இல்லை ஹைக்ராஸ் வாங்குவீங்களா அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டிங்காக இருக்கும். அதே மாதிரி எங்களை powerandtalk.official அப்படின்ற இன்ஸ்டாகிராம் ஐடியிலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பர்லையும் மெசேஜ் பண்ணலாம். உங்ககிட்ட கார்ஸ் ஆர் பைக்ஸ் இருக்குது, அதோட ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம சேனலில் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களை இன்ஸ்டாகிராம்லையோ வாட்ஸ்அப்லையோ ரீச் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பவர் அண்ட் டார்க். டேக் கேர், பபாய்.